ஹாய் காய்ஸ், நம்ம குவாச் பெயிண்டிங் சீரீஸில் Ep.2 பார்த்துடலாமா? இன்றைக்கி ஒரு லில்லி பாண்டோட அண்டர் வாட்டர்லேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அதை தான் நான் பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதை நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இந்த இமேஜ் எடுத்தேன். யூஸிங் ஹிமி குவாச் பெயிண்ட்ஸ் இன் மை மெனோரா A6 ஆர்ட் ஜர்னல். ஆல்ரெடி எபிசோட் 1ல் ஒரு ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் ஆர்ட் ஒர்க். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன ஸ்பெஷல்னா, இந்த ஆர்ட் ஒர்க்கு நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதோட மெயின் ரீசன் என்னென்னா, மேக்ஸிமம் 2 கலர் தாங்க. பட் அந்த கலரோட சீரீஸ் ஃபேமிலிஸில் மிக்ஸ் பண்ணி தான் நான் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் பிளெண்ட் பண்ணி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சிம்பிள் கம்போசிஷன், எல்லாமே ஆர்கானிக் ஷேப்ஸ் தான். ஸோ டூ மச் டீட்டெயில் எதுவுமே நான் போகாமல் லூஸ் அண்ட் ஃப்ளோலியாக இருக்கட்டும்னு இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டுமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினானது ஹிமி குவாச் பெயிண்ட்ஸ். இதோட க்ரீமி டெக்ஸ்டர் சூப்பராகவே பிளெண்ட் ஆகுது. அண்டு ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ப்ரஷஸ் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மூத் பண்ண யூஸ் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா மெயினாக வாட்டர் கண்டிப்பாக தேவை இல்லையா? வாட்டர் எடுத்து வச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் ஷேட் பேஸ் அப்ளை பண்ணுறேன். லைட் அண்ட் டார்க் டோன்ஸ் யூஸ் பண்ணி டெப்த்தாக க்ரியேட் பண்ணிட்டேன். வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திக் அண்ட் ஒப்பாக் ஸ்ட்ரோக் வரணும். இப்போ டார்க் க்ரீன் ஷேட்ஸ் ஆட் பண்ணுறேன், ஷேடோ அண்ட் டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ லேயர் பை லேயராக தான் நம்ம ட்ரை ஆக விட்டு பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மற்ற லீவ்ஸ்லாம் கொஞ்சம் எல்லோ க்ரீன்லாம் மிக்ஸ் பண்ணி ஹைலைட் ட்ரை பண்ணிடலாம். எல்லா லீஃப்மே பார்த்திங்கன்னா சேம் டோன், அதாவது லைட் க்ரீன்னா ஃபுல்லாக லைட் க்ரீன், டார்க் க்ரீனா ஃபுல் டார்க் க்ரீன் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ரொம்பவே ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ கலர் வேரியேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் கலர் பண்ணும்போது, வாட்டர் மீன்ஸ் நான் அந்த ரெஃப்ளெக்ஷன் வாட்டர் இருக்குல்ல, அந்த பாண்டோட வாட்டர், அதை கலர் பண்ணும்போது 2 மெயின் திங்ஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப் சர்ஃபேஸு, அதுக்கு லைட் ப்ளூவில் கீப் பண்ணுறேன். ஃபார் ரெஃப்ளெக்ஷன்ஸ்க்காக அங்கங்கே ஒயிட்ஸும் கொடுக்குறேன். செகண்டு அண்டர் வாட்டர் டெப்த்துக்கு கொஞ்சம் டார்க்கர் ப்ளூ மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரியலிஸ்டிக் டெப்த் வரும். அங்கங்கே கொஞ்சம் க்ரீனுமே, அதாவது பாசி கலர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த க்ரீனுமே நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ப்ரஷஸ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணால் ரிபிள்ஸ் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நான் பார்த்திங்கன்னா அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ்லாம் ஒரு கல் விழுந்தோன்னா அந்த வளையமாக வரும் இல்லையா? ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தோன்னே ஹைலைட்டாக தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பெயிண்ட்டை வச்சு சூரிய வெளிச்சம் தண்ணிக்கு அடியில் வரும்போது அந்த ஒயிட் கலர் அந்த ரெஃப்ளெக்ஷன் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒயிட் பெயிண்ட்டை கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக எடுத்துகிட்டு துணியில் லைட்டாக அதை மெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து கீழே இழுக்கிற மாதிரி அந்த இலையிலேருந்து கேப்லேருந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு கொஞ்சம் ப்ரௌன் பெயிண்ட் எடுத்து இலையோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய இலை காஞ்சிருக்கும், இல்லைனா பூச்சி கடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா டார்க் கலர் இலை சைடில் டார்க் கலர் லைன் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷேட்ஸும் கொடுத்துருப்பேன். ஃபைனலாக லீவ்ஸ்க்கெலாம் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டெம்மை நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். டார்க் க்ரீன் கொடுத்துட்டு
கொஞ்சமாக அங்கங்கே நான் எல்லோயிஷ் ஸ்டோனும் கொடுத்துருக்கேன். ஸோ தின் ஸ்ட்ரோக்கில் ஆட் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் வாட்டர் டைல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது ஸ்டெம்லாம் நேராக இருக்காது இல்லையா, அதனால் அங்கங்கே வளைஞ்சு அது பின்னி பின்னி இருக்கிற மாதிரி இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் மெயினாக இந்த தீம் சூஸ் பண்ணதுக்கு காரணமே இதுதான். நமக்கு வந்து அந்த லீவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷேப்பில் தான் இருக்கும்னு கிடையாது. ஸோ ரேண்டமாகவும் நம்ம ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெம்முமே. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் லைன்லாம் போட்டு டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்க்ராப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபியூ ஹைலைட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பர் சிம்பிள் பட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதோட நம்ம ஃபைனல் அவுட்புட் ரெடி. பின்ட்ரெஸ்ட் பிக்கோட மேட்ச் ஆகுதா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா, உங்களுக்கு இந்த குவாட்ச் சீரீஸ் பிடிச்சிருக்கா, நெக்ஸ்ட் என்ன மாதிரி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் குவாட்ச் பெயிண்டில் பார்க்கலாம். பை பாய்.